தான் கோபத்தில் அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் லாபத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை என்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்ய விருதுநகர் மக்களவை தொகுதி வேட்பாளர் முனியசாமியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கமலஹாசன் தான் தாமதமாக அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் அதற்காக தான் மன்னிப்பு கேட்பதாகவும் கூறினார். முன்பிருந்ததை விட மிக மோசமான எமர்ஜென்சி தமிழகத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்தின் இரு கழகங்களும் அகற்றப்பட வேண்டும் என்று கூறினார். போட வேண்டிய இடத்துக்கு ஓட்ட போட்டீங்கன்னா போக வேண்டியவங்க போயிடுவாங்க, வர வேண்டியவங்க வந்துடுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வந்து சேரும். அதை சேர்க்க வைக்க நான் கோபத்துல வந்தவங்க வியாபாரத்துக்கு வரலைங்க. ரொம்ப கோபத்துல வந்திருக்கேன். உங்கள் கோபம் தணியும் போதுதான் என் கோபமும் தணியும். நாம முன்னாடியே அரசியலுக்கு வந்திருந்தோம்னா இது ஒருவேளை முன்னாடியே நடந்திருக்குமோ, ஒரு தலைமுறையை வீணடிச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. அதற்காக வேணா இப்ப மன்னிப்பு கேட்கலாம். அடுத்த தலைமுறையை நாம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க விடக்கூடாது. இப்படியே விட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை, இந்த சாளரத்தை, ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வாங்க, அந்த விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விழுந்திருக்கு கையில. அது கையில விழுந்த பழம் நினைக்காதீங்க, கையில கிடைச்ச டார்ச் நினைக்க.